Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பர்ஃபிஷியல் சென்சேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து படிச்சிருந்தோம். எப்படி வந்து சென்சரி அசஸ்மெண்ட் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டீப் சென்சேஷனான ப்ராப்ரியோசெப்டார் சென்சேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? சூப்பர்ஃபிஷியல் சென்சேஷனை சொன்ன மாதிரி நம்ம பெயின், டெம்பரேச்சர், டச், ப்ரெஷர் அந்த மாதிரி படிப்போம். அதே மாதிரி டீப் சென்சேஷன் என்னென்ன படிப்போம் அப்படின்னா கைனஸ்தீஷியா அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட் சென்சேஷன் இருக்கா அவங்களுக்கு பார்க்கணும். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ப்ராப்ரியோசெப்ஷன். இந்த ப்ராப்ரியோசெப்ஷன் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன். அண்ட் ஃபைனலாக வந்து வைப்ரேஷன். ஓகேவா? இது மூணையும் பார்க்குற விஷயம்தான் வந்துட்டு இந்த டீப் சென்சேஷன். இப்போ டீப் சென்சேஷன் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஜாயிண்ட்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு சென்சேஷன் தான் டீப் சென்சேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கைனஸ்தீஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் மூமெண்ட். ஓகேவா? ஒரு மூமெண்ட் பண்ணும்போது இந்த கைனஸ்தீஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் மூமெண்ட். ஒரு மூமெண்ட் பண்ணும்போது அந்த மூமெண்ட் எந்த டைரக்ஷன் நடக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்ல தெரியணும். இதுதான் வந்து கைனஸ்தீஷியா. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஷண்ட் கண்ணை மூட சொல்லிட்டு நம்ம ஹேண்டை வந்து அப்வர்டாக மூவ் பண்ணலாம். இப்போ மேலே மாதிரியே அவங்களுக்கு வந்து சொல்லிடணும். மேலே மூவ் பண்ணால் அது அப்வர்ட், கீழே மூவ் பண்ணால் டவுன்வேர்டு, மீடியெல்லாம் மூவ் பண்ணால் இன்னு, அவுட்வேர்டில் மூவ் பண்ணால் அது அவுட் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ நம்ம பேஷண்டோட லிம்பை பிடிச்சி கையை வந்து அப்போட மூவ் பண்ணோம் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ தட் மூவ் பண்ணுறதா அவங்க சொல்லணும். அப்பர்ட் அண்ட் டவுன்வர்ட் இந்த மாதிரி வந்து சொல்லணும். இதுதான் வந்து கைனஸ்தீஷியா. இது ப்ராப்ரியோசெப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜாயிண்டோட சென்ஸ். ஓகேவா? அவேர்னஸ் ஆஃப் ஜாயிண்ட் அட் ரெஸ்ட். ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம அப்பர்ட் டவுன்வர்ட் மட்டும் தான் பார்த்தோம். இதே ப்ராப்ரியோசெப்ஷன்ல என்ன அப்படின்னா இப்போ நம்ம கையை வந்து இப்போ எல்போ ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். எல்போ ஜாயிண்ட்ல வந்து நம்ம கையை மடக்கிறோம் அப்படின்னா பேஷண்ட் சொல்லிடணும். இப்போ நான் பண்றது வந்து கையை மடக்கிறது, இப்படி பண்ணா நீட்டுறதுன்னு சொல்லிடணும். இப்போ நான் வந்து கையை மடக்கும் போது எல்போல கையை மடக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். இது வந்து எல்போ நம்ம பார்க்கறதுனால இது என்ன வந்துடும், ஜாயிண்ட் சென்ஸ்ல வந்து வந்துடும். அதாவது ரெஸ்ட்ல இருக்கும்போது ஜாயிண்ட் எப்படி இருக்கு, ஃப்ளெக்ஸ்டா இருக்கா, எக்ஸ்டெண்டடா இருக்கா, அந்த மாதிரி வந்து பேஷண்ட்க்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு நான் எந்த மாதிரி பண்றேன்னு நீங்க வந்து சொல்லணும். இல்லைன்னா நம்ம ரைட் சைட்ல பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல அவங்கள பண்ண சொல்லணும். இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ரியோசெப்ஷன் வந்து ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். இதே கைனஸ்தீஷியா வந்து அப்படி கிடையாது. கைனஸ்தீஷியா பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் எந்த மாதிரி இருக்கு, மேலே அப்வர்டா டவுன்வர்டா அந்த மாதிரி வந்து மூமெண்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதா வந்து இந்த கைனஸ்தீஷியா. இது ரெண்டும் வந்து குழப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் வந்து என்ன அப்படின்னா ability to perceive rapidly வைப்ரேட்டரி ஸ்டிமுலஸ். ஓகே, ஒரு வைப்ரேட்டரி ஸ்டிமுலஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது அது வைப்ரேட்டரி ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு பர்சீவ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டியூனிக் ஃபோக் இருக்கு இல்லையா, அந்த டியூனிக் ஃபோக் எடுத்து நம்ம கையில் வந்து டேப் பண்ணிட்டு பேஷண்ட்டோட போனி ப்ராமினன்ஸில் வந்து நம்ம வைக்கணும். ஸோ தட் போனி ப்ராமினன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டர்னம், அதுக்கப்புறம் வந்து எல்போ, ஆங்கிள் இங்கெல்லாம் வந்து வைக்கணும். இங்கே வச்சு பார்த்ததுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வேர்பலாக கேட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் சென்ஸுமே ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். இது மூணும் தான் வந்து டீப் சென்சேஷன், கைனஸ்தீஷியா, ப்ராப்ரியோசெப்ஷன் அண்ட் வைப்ரேஷன். ஓகேவா? ஸோ தட் இதோட நம்ம இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து கார்டிகல் சென்சேஷன் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.